அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம அல்லாஹுடைய கட்டளைகளை மறந்து பல காரியங்கள் பண்ணுறோம். அது என்னென்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதை கேட்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் கூட நான் சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் இத்தகைய நிலையை விட்டு வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கணும். நம்ம எல்லா நிலையிலுமே வல்ல ரஹ்மானை நினைக்கக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் அல்லாஹ் தடுத்த காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்க முடியாது. அதை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். இங்கே பல பேர் நம்ம அல்லாஹ்ன்ற வார்த்தையை சொன்னாலும் அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுன்னு வன்மையாக கண்டிச்சிருக்கானோ அதை செய்யக்கூடியவங்களாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான மக்கள் வட்டி வாங்கக்கூடியவங்களாகவும் வட்டி கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. அல்லாஹாலா இத்தகைய செயலை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். நம்ம கஷ்ட காலத்தில் நம்மக்கிட்ட இருக்க நகைகளை வச்சு வட்டிக்கு தான் கடன் வாங்குகிறோம். அது நம்ம பேங்க்கில் வச்சாலும் சரி, நம்ம அதை வட்டிக்கு தான் வாங்குகிறோம். ஆனால் என்ன நம்பிக்கையில் வைக்கிறோம்? இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம திருப்பிடுவோம், மெதுவாக பணத்தை கட்டி திருப்பிடுவோம், அதுவரையும் நம்ம வட்டி கொடுப்போம் அப்படின்ற எண்ணம். ஆனால் இந்த ஒரு நகையை நம்ம இந்த இடத்துல விற்று நம்மளுடைய கஷ்டத்தை சரி பண்ணுவோம். இதை வாங்கக்கூடிய நிலைமையை அல்லாஹ் எனக்கு தருவான், ஏன்னா நான் வட்டி கொடுக்கறதுலேருந்து என்னை தடுத்துக்கிட்டேன் அப்படின்னு யாருமே ஆணித்தரமாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறது இல்லை. அந்த இடத்துல அல்லாஹ்வே சார்ந்து இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பல பேர் கூட கஷ்டம்னா நகையை விற்றுட்டு அல்லாஹ் வாங்கக்கூடிய சக்தியை எனக்கு தருவான், நான் அல்லாஹ் தடுத்த அந்த வட்டின்ற விஷயத்துக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிறதில்ல. இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா புறம் பேசுகிறது. அல்லாஹாலா தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்? யார் புறம் பேசி திரியிறாங்களோ அவங்களுக்கு கேடு தான். அவங்களனா ஹுமஜான்ற இடத்துல தான் அவங்க தங்குவாங்க. அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா சதா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல, அந்த மாதிரி ஒரு நரகத்தில் அவங்க வீசப்படுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அந்த ஒரு அச்சம் மனிதர்களுடைய மத்தியில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்களாக இருக்கோம். நம்ம அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொன்ன அனைத்து வார்த்தைகளும் சத்தியம் அப்படின்னு நம்பக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம். ஆனால் அதை பற்றிய அச்சம் இல்லாமல் நம்ம இருக்கோமா அப்படின்றது நம்மளை நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா புறம் பேசுகிறது, அதாவது மற்றவங்களுடைய குறைகளை பேசுகிறது அவங்களுடைய சதையை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு தெரிஞ்சுமே நம்ம இந்த செயலை செய்யக்கூடியவங்களாக இருக்கோம். இத்தகைய செயலை விட்டு வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். இசை, அதே மாதிரி இசை ஷைத்தானுக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சே நம்ம அதிகமாக இசையை விரும்பக்கூடியவங்களாக இருக்கோம். இத்தகைய செயலை விட்டோம் நம்மளை தடுத்து கொள்ளணும். மறுபடியும் உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க, எத்தனை பேர் இது தன்னுடைய ஃபேவரட் பாட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கோன்னு. இத்தகைய செயலை விட்டோம் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் நடன போட்டிகளில் நீங்கள் சேர்த்து விடுறீங்க. இது இஸ்லாத்துக்கு மாற்றமானது அப்படின்னு தெரிஞ்சும் உங்களுடைய பிள்ளைகள் ஆடுறதை பார்த்து நீங்கள் பெருமை கொள்கிறீங்க. இத்தகைய மனது உங்களிடமும் என்னிடமும் இருக்குது. இத்தகைய செயலை விட்டு வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அடுத்து பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாப், அதாவது புர்கா. இதெல்லாம் எதுக்காக அணிகிறாங்க? தன்னுடைய ஆடை அலங்காரத்தை மறைத்து கொள்ளணும்னு. ஆனால் அப்படியே அணியக்கூடிய ஹிஜாபே அவ்வளவு அலங்காரத்துடன் கூடியதாக இருக்குது. இதையும் நம்ம சற்று கவனத்தில் கொண்டு அதில் உள்ள அலங்காரத்தை தவிர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி அது நம்மளுடைய வடிவத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒன்றாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்ம போடுற புர்காவானது கண்டிப்பாக நம்மளுடைய உடலமைப்பை வெளியே எடுத்து காட்டக்கூடிய ஒன்றா நிச்சயமாக இருந்துடக்கூடாது. பண்ணக்கூடிய நம்ம அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்களாக இருக்கோம். அல்லாஹ்கிட்ட கையேந்தக்கூடியவங்களாக இருப்போம். என்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் தான் நம்பக்கூடியவங்களாக இருக்கோம். ஆனால் இத்தகைய செயல்களை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ள முடியலை. இன்ஷா அல்லாஹ் தீய செயல்களை விட்டு நம்மளை தவிர்த்து கொள்ளணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அதாவது நன்மையை செய்ய சக்தியும் தீமையிலிருந்து நம்மளை தடுத்து கொள்வதும் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி இருந்தால் தான் முடியும். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இத்தகைய செயல்களிலிருந்து வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக.